சூர்யா, இப்போ அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி அதற்கான வியூகம்னு பேசுகிறப்ப பொங்கலூர் மணிகண்டன் சொல்கிறது, நாங்கள் என்டிஏ அலைன்ஸை வீக்கெண்ட் பண்ணுவோம், பாஜகவை தனிமைப்படுத்துவோம். அவர் சொல்கிற பாயிண்ட்ன்றது அதிமுகவோடு வந்தால் தான் வெற்றி நிச்சயம். இப்போ பாமக எதை ஆப்ஷன் எடுப்பாங்கன்ற கேள்வி இருக்குல்ல, அதில் ஒரு தர்க்கம் இருக்குன்னு நினைக்கலையா நீங்கள்? இல்லை, அதாவது எங்களை யார் வேணாலும் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் வேணாலும் பண்ணிக்கிட்டோம். கலை யதார்த்தம். நீங்கள் 24 ஏமாற்றி வாங்கிட்டீங்க, அப்படி வாங்கிட்டீங்க, மக்கள் அப்படி குறைச்சி மதிப்பிட வேண்டாம். ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கோடு என்னோட கருத்து முடிக்கிறேன். சென்னை மாநகரத்தில் 22 எம்எல்ஏ சீட் இருக்குது. அந்த 22 எம்எல்ஏ சீட்டில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் 4699 பூத்து மொத்தம். இந்த 4699 பூத்தில் திமுக 4100 பூத்தில் முதலிடம், பிஜேபி 590 பூத்தில் முதலிடம், அதிமுக 13 இடத்துல முதலிடம். சென்னைன்றது மக்கள் புத்திசாலியான மக்கள். சென்னை இன்னைக்கு யோசிக்கிறது தமிழகம் முழுக்க, நாளைக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் கட்டமைப்பு. எப்படி திமுக இங்க முதல்ல பவரை பிடிச்சிட்டு தமிழகம் பூரா போனாங்கன்னு நம்ம பார்த்தோம். பொதுவா தமிழ்நாட சென்னை ரிஃப்ளெக்ட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க பழைய வரலாறுல. சென்னை இன்னைக்கு யோசிக்கிறது நாளைக்கு தமிழகம் முழுக்க யோசிக்கும். அதனால இந்த 590 பூத்துல நாங்க முதலிடம் வந்திருக்கோம் இல்லையா. இவங்க இவ்வளவு பேசுறாங்க. அதிமுக 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க, எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, மிகப்பெரிய பணபலம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்போதே அவங்க 13, நாங்க 590. பணபலம் இல்லையா எங்க கிட்ட இல்ல, தமிழகத்துல எங்களுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க 590, அவங்க 13. அவங்க என்ன வேணாலும் நினைச்சாங்க. எலக்டோரல் பாண்டுலாம் அவ்வளவு பேசுனாங்க, நீங்க என்ன பணபலமே இல்லன்றீங்க. அதாவது இப்ப பூத் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பூத்ல உங்களுக்கு ஆள் இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப பூத்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்த கணக்கு சொன்னோம்னா, இது நீங்க ஃப்ளூக்ல வாங்கிட்டீங்க, அப்படி வாங்கிட்டீங்க. நான் கேட்கறது ஒரு பாயிண்ட், இப்ப பார்வையாளர் புரியட்டும். இப்ப பொங்கலூர் மணிகண்டன் என்ன கேட்கிறேன்னா, உங்க அலைன்ஸ்ல இப்ப பாமக எல்லாம் இருக்காங்க, மற்ற கட்சிகள் அதிமுகவோடு வந்தா வெற்றி உறுதிப்படுத்துற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ஆகலான்னு வரமாட்டாங்க. அதான் சொல்லணும், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி வந்ததுன்னா வரட்டும். அப்படி வராம நீங்க வர முடியாதுன்னு சொல்றதுக்கு இவர்களுக்கு உரிமை கிடையாது. அது மக்கள் முடிவு பண்ணட்டும். அதுக்கு தான் நான் அடிப்படைகளை சொல்றேன். 5 கூட்டணி ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது அண்ணாமலை அவர்களை ஏத்துக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிச்சாலே போதும், நாங்க வர முடியும் நம்புறோம். அரசியல்ல நம்பிக்கை தான் முக்கியம். முதல்ல நம்பினாதான் வேலை செய்ய முடியும். நாங்க நம்புறோம், வேலை செய்யறோம், ஜெயிச்சு. 3 பேர் சுருக்கமா சில மணித்துளிகள் தான் இருக்கு, முத்தாய்ப்பா சொல்லிடுங்க ரவீந்திரன். அதாவது 2024 பாமகவுக்கு 10 சீட்டு கொடுத்து அண்ணாமலை சக்சஸ்ஃபுல்லா என்டிஏக்குள்ள கொண்டு வந்ததும் உடனே எடப்பாடி பழனிசாமி 5 சீட்டு கொடுத்து தேமுதிகவை அவர் பக்கம் எடுத்தாரு. 21ல புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியா தான் அது இருந்தது. டக்குன்னு 5 சீட்டு அங்க கொடுத்ததும் வாசனுக்கு ஒரு பார்கெனிங் பவர் கொடுத்து 3 சீட்டு கொடுத்து இவங்க எடுத்தாங்க. இந்த போட்டி எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கும் அண்ணாமலை முன்னிறுத்தக்கூடிய என்டிஏக்கு இடையில இருக்கும். எப்படி வருது, யார் யாரெல்லாம் வர்றாங்க, நிதிஷ்குமார்கள் உள்ள வராங்களாங்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிதிஷ்குமார்கள் வேற, இது ஒரு சஸ்பென்ஸ் வச்சே முடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு தனி ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், நீங்க சுருக்கமா முத்தாய்ப்பா என்டிஏவை வீக்கெண்ட் பண்ண ஏடிஎம்கே ட்ரை பண்ணுமா, அதுல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? சுருக்கமா. அதாவது பிவேர் த டைட்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ச் மாதத்தினுள் வரக்கூடிய அலைகளை எதிர்பார்த்துங்கள்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் a crucial டெஸ்டிங் பீரியட். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு பெரிய டெஸ்ட், பாஜகட்டையும் ஒரு கொஞ்சம் ஓட்டு இருக்கு, அதுவும் சேர்ந்து போட்டாதான் வரும். இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இதெல்லாம் ஒரு கிளாரிட்டி வரும். ஆனால் பாஜகவினுடைய ஒரே நோக்கம் அதிமுக மேலதான் கண் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுகவை எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கறத பொறுத்து தான் பாஜகவுடைய எதிர்கால பிளான் தமிழ்நாட்டில் விரிவாக்கும். பொங்கலூர் மணி சுருக்கமா முத்தாய்ப்பா சொல்லி முடியல. அதாவது 5% வாக்குகளுக்கு கீழாக பாஜக சுருங்குங்க, என்டிஏ தமிழ்நாடு இருக்காது. அப்படி நான் சொல்வது தவறு என்றால் நான் 1 கோடி ரூபாய் பரிசை தயாராகிறேன். அந்த 1 கோடி ரூபாய் நான் பீட்டர் வாங்கி நிச்சயமா இப்ப கொடுத்துறேன். நிச்சயமா பாருங்க, நான் சொல்றது நடக்கும். இப்பவே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருந்தா நம்ம போயிடலாம். 1 கோடி அப்படின்றத நான் நினைவுபடுத்துறேன். அது நேர்பட பேசு நிகழ்ச்சி மூலமாவே நம்ம விழாவை எடுக்கலாம். சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அத நேர்பட பேசி நிகழ்ச்சியிலே நம்ம செய்யலாம். 1 கோடி பரிசு யாருக்குன்றத பார்க்கலாம். கருத்து சொல்லலாமா? அதாவது நீங்க சொன்னீங்க உங்ககிட்ட இருக்கிறத விட அவங்க கிட்ட இருக்கிறது லாபம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எப்ப நடக்கும்னா அவங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தா அந்த முடிவு எடுப்பாங்க. நாங்க இல்லாம வெற்றி பெற முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியுன்றப்ப அந்த முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பொங்கலூர் மணி என்ன
சுருக்கமா இது வந்துங்க வெறும் கற்பனை கனவுதான். பாஜகவை எந்த காலத்திலும் அதிமுக ஏற்காது. பாஜக இருக்கிற எல்லா அணிகளும் அதிமுகவோடு பேசிக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த 1 கோடியை நீங்க மறக்க வேண்டாம், நேர்பட பேசுவோம், மறக்காது. விஜய் சார் தப்பா சொல்றாங்க. 1 கோடி ரூபாயை அண்ணன் பீட்டர் வாங்கி நிச்சயமாக கொடுப்பேன். வாங்கி கொடுப்பீங்களா? நீங்க அப்படிதான் சொல்லலாம் சார். சரி, அப்படிதான் சொன்னேன் முன்னாடியே. நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுலயே அண்ணன் பீட்டர் இது என்ன வாங்கி சவால்? நிச்சயமாக நான் வேற தவறா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் ஏதோ நீங்க கொடுக்க போறீங்கன்னு நினைச்சா. புரியல. சரி, இல்ல நன்றி, இதுலயே கொடுத்து வச்சு உங்க வாக்கு நன்றி, செல்லுபடி நன்றி. ஆகாது. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி.